செய்யப்பட்டிருக்கிறது. அலா குல்லி முஸ்லிமின் சதகா, அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா கொடுப்பது, தர்மம் செய்வது கட்டாய கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. இதுல பணக்காரர்கள் மட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை. அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் செய்வது கடமை. ஏழை தோழர்கள் கேட்டார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, எங்களில் ஒருவருக்கு காசு பணம் இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வாறு தர்மம் செய்வது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஒரு கூலி தொழிலை செய்து அந்த கூலி தொழிலின் ஊடாக உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்திலிருந்து நீங்களும் அனுபவித்து மீதியை ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுத்துதவுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த சமூகத்தில் வறுமையை ஒழிப்பதற்கு சதக்கா என்ற தர்ம சிந்தனையை இஸ்லாம் எங்களுக்குள் ஊட்டுவதை, விதைப்பதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் முனாஃபிகூன் 63வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் வழங்கிய வாழ்வாதார வசதிகளில் இருந்து உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். அவ்வாறு செய்ய தவறினால், நீங்க உயிரோடு இருக்கிற நேரம் தர்மம் செய்ய தவறினால், உங்களுடைய சக்கராத்து வேலை, இறுதி தருவாயில அந்த தர்மம் செய்யாத மனிதன் அல்லாஹ்விடம் கெஞ்சுவான், கதறுவான். எப்படி கதறுவான்? லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரமாட்டாயா? எனக்கு சின்னொரு டைம் ஒன்று தரமாட்டாயா? எதற்காக? லா சத்தக், யா அல்லாஹ், தர்மம் செய்து விட்டு வருகிறேனே, நிறைய சம்பாதித்திருக்கிறேன் யா அல்லாஹ். உசுரோட இருந்த காலத்துல எத்தனையோ பேர் வந்தாங்க தேவையோடு, ஏழைகள், அனாதைகள், விதவைகள், சமூகத்தினுடைய கல்வி தேவை, பொருளாதார பிரச்சனை, எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னால் வந்து போயின. ஆனால் நான் எதற்கும் கொடுக்கவில்லையா அல்லாஹ். இப்ப கடைசி நேரம், இப்ப நான் உணர்ந்துட்டேன் அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் டைம் தா. அசத்தக், நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன். வாக்குமின சாலிஹீன், நானும் ஒரு சாலிகான மனிதனாக மாறிவிட்டு வருகிறேனே, வாய்ப்பு கிடைக்குமா? அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஒரு மனிதனுடைய அஜல் முடிந்து விட்டால் பிற்படுத்தவும் மாட்டாது, முற்படுத்தவும் மாட்டாது. எனவே தர்மம், சதக்கா, இது இஸ்லாம் சொல்லுகிற முதல் வழி. இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லுகிற ஒரு அற்புதமான வழிதான் வசியத். வசியத், வசியத் என்றால் என்ன? சஹீ புகாரியிலே 2744வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அவனுக்குரிய மொத்த சொத்தில் 1/3 பகுதிக்கு மேலாக அதிகரிக்காமல் தர்மம் செய்ய முடியும். மொத்த சொத்துல 1/3 பங்கை வசியத்தாக கொடுக்க முடியும். வசியத்து என்றால், என்ற சொத்துல ஒரு 10 பேச்சஸ இந்த பள்ளிவாயலுக்காக நான் தர்மம் செய்கிறேன், இந்த பள்ளிவாயலுக்காக நான் வக்ஃப் செய்கிறேன், இந்த பள்ளிவாயல் ஊடாக அந்த சொத்தை எடுத்து இந்த சமூகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யட்டும், ஒரு சமுதாய பணிக்காக என்னுடைய காணியை வழங்குகிறேன், என்னுடைய கட்டிடத்தை வழங்குகிறேன், இத்தனை ரொக்கத்தை வழங்குகிறேன். இந்த நாட்டில் உள்ள பல்வேறு அரபு கலாசாலைகள் இவ்வாறு வசியத்து செய்யப்பட்டவை சகோதரர்களே. காசிமியா அரபு கல்லூரியாக இருக்கலாம், கஃபூரியா அரபு கல்லூரியாக இருக்கலாம், கல்லலிய பெண்கள் அரபு கல்லூரியாக இருக்கலாம், ஜாமியா நலீமியாவாக இருக்கலாம், சம்மாங்கோட்டை பள்ளிவாசலாக இருக்கலாம். இப்படி ஏராளமாக தலை நிமிர்ந்து நிற்கின்ற மஸ்ஜிதுகளும் கட்டடங்களும் அரபு கல்லூரிகளும் நம்முடைய முன்னோர்களினால், மூதாதையர்களினால் இந்த நாட்டின் சமுதாயத்திற்காக வக்ஃப் செய்யப்பட்ட, வசியத் செய்யப்பட்ட சொத்துக்கள். இன்றைய சமூகம் அந்த சொத்துக்களை எப்படி சூறையாடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
எனவே இஸ்லாம் வறுமையை ஒழிப்பதற்கு இப்படியான வசியத் என்ற ஒரு வழி